இது 2வது முறை ஒரு சண்டே நான் இங்கே நின்றிருக்கிறேன். 2வது முறையும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய அன்பு ஊழியர் மூலமாய் என்னை அழைத்ததுக்காய் தேவனை துதிக்கிறேன். நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது யோசித்தேன், 30 வருட ஒரு யாத்திரை, 2025 என்பது 30 வருடமாய் ஒன்றாய் பயணிக்க தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய ஜிசிஎம்முடைய தலைமை ஊழியர்களாக இருக்கிற ஜாஷுவா அவர்கள், தெய்வமணி அவர்கள், விசமாய் திருச்சபையுடைய போதகர்களாக இருக்கிற அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில அறிமுகமான முகங்கள் உண்டு, உங்களுக்கும் அந்த தெரியாத முகங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக ஜெபித்ததற்காய் தேவனுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை உள்ள வசனங்களையும் போதும். லூக்கா சுவிசேஷம் அதே அதிகாரத்திலே 49, 50, 51 வசனங்கள். போதும். யோவான் 18, 10, 11 வசனங்கள். 18ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள் மற்ற மெயின்லைன் சர்ச்சஸில் எல்லாம் இது லெந்து நாட்கள் என்று சொல்லுவார்கள். நோம்பின் நாட்கள், ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானிக்கக்கூடியதான நாட்கள். அந்த நாட்களிலே நாமும் ஜெபிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 40 நாட்கள் உபவாசம் என்கிற நிலைமையில் இவர்கள் நோன்பு நோர்த்து ஏதோ ஒரு நிலைமையில் இவர்கள் கர்த்தரை பார்க்கக்கூடியதான நாட்கள். அவைக்குரிய திருச்சபைகளிலும் 40 நாட்கள் உபவாசங்கள் வைத்து தேவனுடைய முகத்தை தேடக்கூடியதான நாட்கள். அப்படிப்பட்டதான அந்த சம்பவங்கள் நடந்த அந்த இறுதி பகுதியில் இருந்ததான வாக்கியங்களைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே அவர் ராப்போஜனத்தை அவருடைய சீசர்களுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு கால்களை கழுவி அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துடைய அந்த மகத்துவத்தை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி முடித்துவிட்டு அவருக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்தவராய் ஸ்தோத்திர பாடல்களை பாடி அவர் கெத்சமனே தோட்டத்திலே வந்து அவர் ஜெபித்து காட்டி கொடுக்கக்கூடியதான யூதாஸ் வருகிறதற்கு சற்று முன்பு அவர் சில காரியங்களை எல்லாம் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சாமான் பையை உடையவர் சாமான் பையை எடுத்துக்கொள்ள கடவன், பணப்பையை உடையவன் பணப்பையை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை அவனுக்கு தேவையான பட்டயத்தை வாங்கி கொள்ள கடவன், அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை இப்போ நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவரை போல அவர் நமக்காக அக்கிரமக்காரருக்காக அவர் சிலுவையில் மரித்ததான அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அவர்கள் உடனே சொல்லுகிறார், ஆண்டவரே இங்கே 2 பட்டயம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இட் இஸ் எனஃப், இது போதுமானது. நடந்ததான சம்பவத்தை குறித்ததான அந்த பிற்பகுதியிலிருந்து நான்
திரும்ப வருகிறேன். அங்கே 2 பகுதியை நாம் வாசித்தோம். ஒன்று, ஒருவன் வலது காதர விழத்தக்கதாக பிரதாச ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினான். இயேசுவானவர் உடனே குணமாக்கினான், அவனை சரி பண்ணினான். வெட்டினவனுடைய பேரும் போடப்பட்டிருக்கிறது, வெட்டப்பட்டவனுடைய பேரும் போடப்பட்டிருக்கிறது. வெட்டினவன் ஆண்டவருக்கு பிரதானமான சீசனாக இருக்கக்கூடியதான பேதுரு வெட்டினான். வெட்டப்பட்டவன் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் மஸ்கூல் என்கிறதான அந்த மனிதனுடைய மல்குஸ்னுடைய அவனுடைய காது வெட்டப்பட்டது. மல்குஸ் என்று சொன்னால் மெலக் என்கிறதான எபிரேய அந்த ஓரிஜன், அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. கிங், கவுன்சிலர் என்கிறதான பொருள்படுகிறதான அவனுடைய காது வெட்டப்பட்டது. ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒரு எதிர்பார்க்கக்கூடாத ஒரு சம்பவத்தை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்திலே இல்லை என்று சொன்னால் அவரை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தை நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த மல்குஸ் அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்படி ஒரு சம்பவம் இயேசுடைய பக்கத்தில் இருந்து, இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாகத்திலிருந்து பகுதியிலிருந்து வெளிப்படும் என்று சொல்லி அவன் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏனென்றால் அன்பை பிரசங்கித்தவர், நித்திய ஜீவனை பிரசங்கித்தவர், ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று பிரசங்கித்ததான, அவரோடு கூட 3 ஆண்டுகள் பயணித்ததான அவருடைய பிரதான சீசனாக இருக்கிற அந்த சீசன் தன்னுடைய காதை வெட்டுவான் என்று சொல்லி ஒருபோதும் அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் அந்த சூழ்நிலையிலே நடக்கிறது. பிடிக்க வந்தவனோடு கூட வேலைக்காரனாய் வந்தவன் அவனுடைய காது அவனுடைய வாழ்வில் வெட்டப்பட்டது. இவங்க கையில் கத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த கத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்வாட். அது ஒரிஜினலாக கிரேக்கர்கள் யுத்தத்திற்காய் பயன்படுத்தக்கூடியதான அந்த ஆயுதம் அவனுடைய கையில் இருந்தது. யுத்தத்திற்காய் பயன்படுத்தக்கூடியதான ஆயுதம் அவனுடைய கரத்தில் இருந்தது. அந்த ஆயுதத்தை எடுத்துதான் அவன் காதை வெட்டுகிறான். இவன் இன்னும் ஒன்றை எதிர்பார்த்திருக்க மாட்டான். தான் சுகமாக்கப்படுவேன் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் பிடிக்க வந்திருக்கிறோம், அவரை பிடித்து அவரை சிலுவையில் அறையும்படிக்கு வந்திருக்கிறோம். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான மகா பிரதான ஆசானுடைய வேலைக்காரனாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் எந்த இடத்திலையுமே எதிரிகள் வெட்டப்பட்டால் எதிரிகளை கூடிய காயத்தை ஆற்றக்கூடியதான சூழ்நிலை யாருக்குமே இல்லை. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவருடைய காது சரியாக்கப்பட்டது, அவருடைய காது சீராக்கப்பட்டது, அவருடைய காது சரியாக்கப்பட்டது. இப்ப மல்குஸுடைய நிலைமை என்னவாய் இருந்திருக்கும் என்றால், இப்பொழுது இயேசு பிடிக்கப்படுகிறாரோ இல்லை அவரை கொண்டு போகிறாங்களோ அதை குறித்து கவலையற்று அவன் விழுந்ததான காது எங்க விழுந்திருக்கும் என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். அவருடைய நிலைமை எப்படி இருக்குமானா, அந்த இருட்டில் இன்றைக்கு இருக்கிறதான லைட் வசதிகள் இல்லாத ஒரு காலத்தில் பந்தத்தை வைத்துக்கொண்டு அன்றைக்கு ரோம சேவகர்களும் மகா பிரதான ஆசாரியனும் ஆக்ரோஷமாய் இயேசுவை இன்றைக்கு நாம் எப்படியாவது பிடித்து அவருக்கான நியாய தீர்ப்பை வழங்கி அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி மூர்க்க வெறியோடு கூட வந்து கொண்டிருந்ததான அந்த சூழ்நிலையில இந்த மல்குஸுடைய எண்ணமெல்லாம் அவருடைய காதிலே இருந்திருக்கும். அந்த காது எங்கே கிடைக்கிறது என்று சொல்லி அவன் தேடிக்கொண்டு இருந்திருப்பான். எங்க கிடைக்கிறது சொல்லி தேடிக்கொண்டு இருந்திருப்பான். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவை விட்டு விட்டு அவனுடைய காதின் மேலே கவனம் செலுத்தின பொழுதிலே அவனுடைய காதிலே கவனம் செலுத்தின ஆண்டவர் இயேசு அவனுடைய காதிலே கரங்களை வைத்து அவனுடைய காதை சுகப்படுத்தினான். அவனுடைய காது சுகமாக்கப்பட்டது, அவனுடைய காது சரியாக்கப்பட்டது. வெட்டினவன் பேதுருவாய் இருக்கிறான். வெட்டினவன் பேதுரு வசனங்களை கூடவே இருந்து மலையில மருவமாக்கப்படுகிற காரியங்களை எல்லாம் கேட்டு இவர்தான் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன், இவர் மூலமாய் மகிமைப்படுவேன், இவரை இன்னும் மகிமைப்படுத்துவேன், இவர்தான் என்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் நிரம்பினவனாய், இவர்தான் நீதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை பண்ணினவன். அப்படிப்பட்டவன் காதை வெட்டினான்.
விட்டதுக்கு வேற இடமே கிடைக்காம அவன் காதை வெட்டினான். இன்னைக்கு மறுமையான தேவனுடைய ஜனமே, நாமும் அநேகருடைய காதுகளை வெட்டக்கூடிய அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய காதுகளும் வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு ரெண்டையும் குணமாக்க ஆண்டவர் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தை அநேகருடைய காதுகளின் உள்ளே புகுந்து வாழ்க்கையை அழிக்கக்கூடியதான நிலைமையில போகிற நிலைமைகளிலே இருக்கிறது. நாம் வேலை செய்கிறதான இடங்கள், நாம் வாழுகிறதான இடங்கள், நம்மை நேசிக்கக்கூடியதான மனிதர்கள் சில நேரத்தில் நம்முடைய காதுகளை வெட்டி விடுகிறார்கள். திருச்சபைகளை வாழ இருக்கக்கூடியதான விசுவாசிகள் சில நேரத்தில் அவருடைய காதுகளை வெட்டிவிடக்கூடியதான அனுபவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். மன நொந்து வேதனையோடு கூட தேவ பிரசன்னத்தை உணர்ந்து இருக்கிறதான அந்த மனுஷர்கள் சில நேரத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் திருச்சபையிலே கடந்து போகக்கூடியதான நிலைமையில, திருச்சபை விசுவாசிகளுடைய வார்த்தைகளினாலே உண்டாகக்கூடியதான அந்த நிலைமையிலே கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், அப்படி யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் மூலமாய், உங்களுடைய உறவுகளின் மூலமாய், நீங்கள் உதவி செய்த மனிதர்கள் மூலமாய், இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அர்ப்பணித்ததான மனிதர்கள் மூலமாய் உண்டாக்கப்பட்டதான அந்த காயங்களை இன்றைக்கு கர்த்தர் குணமாக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம் மூலமாய், இந்த உபவாச ஜெபத்தில் நம் மூலமாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாய் யாராவது காயப்பட்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே என்னுடைய வார்த்தையினாலே காயப்பட்டவர்களை கர்த்தர் இன்றைக்கு குணமாக்கும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி, ஆமென் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தையினாலே இந்த வருஷத்தை நான் ஆரம்பிச்ச ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என் வாயின் வார்த்தையினாலே எத்தனை பேர் காயப்பட்டார்களோ, எத்தனை பேர் வேதனைப்பட்டார்களோ, இன்றைக்கு ஆண்டவரே நீர் குணமாக்குவீராக. என் வாயின் வார்த்தையினாலே, பிறந்த வார்த்தையினாலே யாராவது ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தில் என்னை நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை காயங்களை குணமாக்கக்கூடிய வார்த்தையாய், காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தையாய், ஆறுதலை உண்டாக்கக்கூடிய வார்த்தையாய், சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தையாய் என்னுடைய வாயின் வார்த்தைகள் மாறுவதாக என்னுடைய வாய்க்கு நீர் காவல் வைப்பீராக. இவன் வெட்டினான், ஆண்டவர் குணமாக்கினார். நான் வெட்டினவைகளையும் குணமாக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும்னு. அதுக்கப்புறமா அவன் யோசித்திருப்பான், இந்த இயேசுவை பின்பற்றுகிறவனா அவன் மாறியிருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க சொல்லும்பொழுது சொல்றாரு, பணப்பையை உடையவன் பணப்பையை எடுத்துக்கொள்ளவன், சாமான் பையை உடையவன் சாமான் பையை எடுத்துக்கொள்ளவன், நீங்கள் ஒவ்வொருவரும் பட்டயத்தை வாங்கி கொள்ளுங்கள். உடனே ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே 2 பட்டயம் இருக்குது, உடனே போதுமற்றார். நம்ம என்ன விளங்கி இருக்கோமோ சில நேரத்தில் ஆண்டவர் அதுக்கு மேலே நம்மளை பாடுபடுத்துகிற தேவன் அல்ல. நாம் புரிந்து கொள்ளுவதற்கு அப்பாற்பட்டதாய் சில நேரத்தில் கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்கிறார். ஆனால் அந்த அங்கீகரிப்புகள் சில நேரத்தில் நம்மளால் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியாத நிலைமையில அது ஸ்டாப் ஆகி விடுகிறது. சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டயத்தை வாங்கணும் அப்படின்னா, ஆனால் லிட்டரல் ஆண்டவர் பட்டயத்தை வாங்க சொல்லவில்லை. அவர் சொன்னது ஆவிக்குரிய நிலைமையில சில அர்த்தங்களை உள்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து போய் அவங்க சொல்லாங்க, 2 பட்டயம் இருக்குது ஆண்டவரே, அது போதும் அப்படின்றார். அது போதும், அது இருந்தா போதும். என்னை குறித்ததான காரியங்கள் நிறைவேறிவிடும். ஆனால் உங்களை குறித்ததான காரியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. 2 பட்டயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உலக பிரகாரமானது பட்டயத்தில், இன்னொன்று ஆவிக்குரியதான பட்டயம். இந்த உலக பிரகாரமான பட்டயம் எப்பொழுதுமே காயத்தை ஏற்படுத்திவிடும். இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே நாம் கடந்து வருகிற அநேக மக்கள் உலகத்தை விற்று வராமல், உலகத்துடைய அந்த எண்ணங்கள், உலகத்துடைய சிந்தைகள், உலகத்தோடு கூட ஒத்த வாழ்க்கைகள், உலகத்தோடு கூட இருக்கிறதான அந்த செயல்முறைகள், உலகத்தோடு கூட இருக்கிறதான அந்த வாழ்க்கை முறைகளை விட்டு இன்னும் வெளியிலே வராமல் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீங்கள் வெளியிலே வாருங்கள்,
நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதான பட்டயம் ஆவிக்குரிய பட்டயம். அதை எடுத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கிருபை செய்வாராக. எடுத்து வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆம், எழுதி இருக்கிறது, ஒருவன் அடிமையான பிணத்திலே பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவிடத்திலே பிறந்தவன். ஆமென், அல்லேலூயா. நாம் சுயாதீனம் உள்ள மனிதத்திலே பிறந்ததான ஈசாக்குடைய வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே நமக்கு தேவைப்பட்டதுதான். ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் ஈசாக்கு என்கிற அவருடைய வாக்குத்தத்தத்தின் சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் சுதந்திரவாளிகளாய் இருக்கவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இல்லை, நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம்? இன்னைக்கு மனிதர் உலகம் வர 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 காலங்கள் வர வர காலங்கள் வர வர உபதேசத்துடைய வித்தியாசத்தினாலே எதை தெரிந்து கொள்வது என்று சொல்லி தெரியாமல், எதை தெரிந்து கொள்வது என்று சொல்லி தெரியாமல் இன்னைக்கு போதிக்கப்படுகிற வார்த்தைகள், இன்னைக்கு அதற்காக நிற்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்காகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நிற்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். நீங்கள் எப்பொழுது நீங்கள் டிவியை துறந்தாலும் யூடியூப்பை துறந்தாலும் பிரசங்கிக்கக்கூடியதான வசன வார்த்தைகளை உங்களாலே பகுத்தறியத்தக்கதான தேவ கிருபையை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை கர்த்தர் தருவாராக. இன்னைக்கு பாடல்களை எடுத்துக்கொள்வோம், இல்லை என்று சொன்னால் செய்திகளை எடுத்துக்கொள்வோம். எல்லாம் உலகத்தோடு கூட இருக்கக்கூடியதான ஆடம்பரங்களையும் காரியங்களையும் காண்பிக்கக்கூடியதான காரியங்களாகவே இருக்கிறது. பாஸ்டர் பிரசங்கத்தில் ஜோவத் குறிப்பில் சொல்லும்போது சொன்னார், யூத்துக்காக அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஒன்று ஞாபகமாய் வருகிறபடியினால நான் இதை சொல்லுகிறேன். உலகம் யூத்தை அவனுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதான காரியங்களை செய்து அவனை கையடகப்படுத்தி வைத்திருக்கிறது. பிசாசு அப்படித்தான் வச்சிருக்கிறான். அவனுக்கு என்னென்னா டான்ஸ் ஆடணும், அவனுக்கு நல்லா பாட்டு பாடணும், அவனுக்கு நல்லா கொஞ்சம் வித்தியாசமாலாம் இருக்கணும். அப்படி அதைத்தான் பிசாசும் கையில் எடுத்து அதை உற்சாகப்படுத்துகிறான். மற்ற மதங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவங்களை கொடுத்து அதை கையில் எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களும் அவனுடைய வாலிபனை தன்னுடைய கண்ட்ரோலில் வைப்பதற்காக அவனுடைய உணர்ச்சி என்ன என்பதை புரிந்து கொண்டு நடக்கிறபடியினாலே இன்னைக்கு வாலிப சமுதாயம் சீர்கெட்டு கிடக்கிறது. ஆகவே அதிகமாய் ஜெபிக்கிற கிருபைகளை கற்றுத் தருவார்கள். நாம் இஸ்மவேலுடைய பிள்ளைகள் அல்ல, ஆகாருக்கு பிறந்ததான இஸ்மவேலுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்ததான ஈசாக்குக்கு பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள. ஒரே ஆயுதம் தலசீராக சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கவசம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். வெட்டக்கூடிய ஒன்று ஆவியின் பட்டயமாகிய வசனம். எதை வெட்டணும் எதை வெட்டக்கூடாதுன்னு நமக்கு தெரியாதனால தான் நிறைய பேரை வெட்டி போடுறோம். வெட்ட வேண்டியது சத்துருவை, எதிரியத்தான் வெட்டணும். இன்னைக்கு எதிரிய வெட்டதை விட சக விசுவாசிய சக நண்பர்களை ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சு ஆராதித்த மக்களை சில நேரத்தில் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அதை மன்னித்து கொள்ள நான் விரும்புகிறேன். இப்போ மற்ற மக்கள்லாம் பாருங்களேன், எங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க கடன் கொடுக்கணும், இப்போ கடன் கொடுக்கணும்னா இவங்க கடன் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் காரியங்கள்லாம் செஞ்சதுனால இவங்க சில காரியங்களை செஞ்சு பில்லிசுனியம் பண்ணி அவங்களுடைய அந்த பிள்ளையுடைய விவாகம் பாதிக்கப்படுகிறது என்று என்கிறபடினால இந்த பிள்ளையை இப்போ கட்டி போட்டு அந்த பிள்ளை அப்படியே கையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாளில் என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க முகமதியர்கள். ஏன்னா நல்ல முகமதியர்கள் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ரெண்டகமாக இருக்கிற முகமதியை நம்மளை கூப்பிட்டு ஜெபம் பண்ண மாட்டான்.
நான் நிறைய முகமதியர் வீட்டுகளில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபித்திருக்கிறேன். இந்த அறகுறையாக இருக்கிற ஆள் கொஞ்சம் பயங்கரமாக இருப்பான். ஆனால் நல்லா இருக்கிற ஒரிஜினலாக இருக்கிற முகமதியன் நம்மையும் விரும்புவான், நம்முடைய ஜெபங்களையும் விரும்புவான். அதனால் நான் கூப்பிட்டு நான் பத்தபடியே ஆடிக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, இதே காரியத்தை தான் சில நேரத்தில் நம்மளாம் ஜெபத்தில் வச்சுருந்தோம். ஆமே, நமக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வாரம் பாசிக்கம் போட்டுருவோம். ஆண்டவரை எப்படியாவது அவனை என்ன செய்யும், ஆண்டவரை சந்தியும். ஏன்னா நம்ம போய் சண்டை போட்டோம்னா இங்கே ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார், ஆவியானவர் வெளிப்படுத்திடுவார். ஏன்னா நம்ம போய் சண்டை போட்டு அடிச்சுட்டு வந்தோம்னா, நான் அவனை போய் அடிச்சுட்டு வந்துட்டேன், இல்லைன்னா பக்கத்து விசுவாசிக்கு தெரிஞ்சிடும், பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம நாசுக்கா என்ன செய்வோம், ராத்திரி எழுந்து உட்காந்து ஆண்டவரே அவனை எப்படியாவது சந்திச்சிடும், இவன் இப்படியெல்லாம் என்னை மனசில் வேதனைப்படுத்திடும் ஆண்டவரே. இந்த பில்லி சூனியம் வைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஜெபத்தை தேவன் கேட்கறதே கிடையாது. ஆமே, அந்த ஜெபத்தை ஒருத்தர் கொல்லும் ஆண்டவரே, அடியும் ஆண்டவரே, அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், எப்படியாவது அவனை ஏதாவது வழியை பண்ணிடும் ஆண்டவரே, அந்த ஜெபத்தை தேவன் ஒருபோதும் கேட்கறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஆனால் பழி வாங்குற அந்த இடத்துல நம்ம இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, சில நேரத்தில் சில நேரத்தில் அவன் மண்ணை தூத்தி தூவினோம்னா நம்ம சாம்பலை தூவிட்டு ஆண்டவரை பழி வாங்கும்னா பழி வாங்கலாம் மாட்டார். ஆமே, நம்முடைய பட்டயம் ஆவியின் பட்டயம். நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. எபிரேய புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. அதனால தான் நம்ம உட்கார்ந்துருந்தோடனே நமக்கு சில நேரத்தில் தெரியும், என்னோட பாஸ்டர் நம்மளவே பார்த்து பேசுறாரு. ஆமே, ஏன்னா தேவ வசனத்துக்கு தெரியும் யாரை சீர்படுத்தணும்னு. ஆமே, அது என்னன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்காலையும் ஊனையும் பிழிச்சு ஆமே உருவ குத்தக்கூடியதான ஒரு பட்டயம். இது ஆத்துமாவை சரியாக்கக்கூடிய பட்டயம். இந்த பட்டயம் ஆத்துமாவை விடுவிக்கக்கூடிய பட்டயம். நாம் பட்டிருக்கிறதான அத்தனை காரியங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கக்கூடிய பட்டயம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வசனத்துக்கு மிகவும் முக்கியம் கொடுப்போம், வார்த்தைக்கு முக்கியத்தை கொடுப்போம். நான் எப்பவுமே சர்ச்சில் சொல்லுவேன், உங்களுக்கு தேவை நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கம் போதும், உங்களுக்கு வாழ வேண்டிய எல்லாமே கர்த்தர் கூட கொடுத்துருக்கிறார். நீங்கள் டெய்லி காலையில் ஒரு பிரசங்கம், சாயங்காலம் ஒரு பிரசங்கம், மதியம் ஒரு பிரசங்கம், நேரம் கிடைச்சா யூடியூப்பை திறந்து ஒரு பிரசங்கம், எப்போ கணவன் மனைவியோட பேசுது, மனைவி கணவனோட பேசுது, மனைவி பிள்ளைகளோட பேசுது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் மிஞ்சி இருக்கிற ஆட்களுக்கு என்னென்னா பிள்ளைகளோட பேச மாட்டாங்க. இவர் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ட்டு எப்போ பார்த்தாலும் யூடியூப்பை திறந்துட்டு எவராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரோ இதுலையே உட்காந்து கவனம் செலுத்திட்டு இருக்காது. இவர் மொபைலை திறந்து நேரத்தை எவ்வளோ வேணுமானாலும் செலவு பண்ணலாம். பிள்ளை மொபைலை திறந்து நேரங்களை செலவு பண்ணால் உன்னை பாஸ்டர் என் பிள்ளை மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டார், என் பிள்ளை. ஆமே, அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்கள் மொபைலை திறந்து இதை பார்த்து அப்படியே அவர் பேசுகிறத ரசித்து நம்ம ரெண்டு பாஸ்டர் பேசுகிறதுக்கும் இங்கேருந்து புல்பிட்டிலேருந்து வெளிப்படுறதுக்கும் அங்கே வெளிப்படுறதுக்கும் ரெண்டுக்கும் மார்க் போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கிற நிறைய விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். ஆமே, கர்த்தர் மூச்சு காத்தா எழுதி கொடுத்த ஜீவ வார்த்தை நம்முடைய கரங்களிலே சபையிலிருந்து கொடுத்து விடப்படுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை வாழ வைக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமே,
அல்லேலூயா. சாத்தான் கட்டுகிற அரண்களை நிரன்மூலமாக்குற ஒரு ஆயுதம் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் அதிகமாக அந்த ஆயுதத்தை பிரயோஜனப்படுத்தி சாத்தான் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற அந்த ஜெபமும் அந்த வேத வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுவதாக. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, போன ஆண்டை பார்க்கலும் அதிகமாய் வேதத்தை தியானிக்கவும், ஆண்டவரே, போன ஆண்டை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கவும் எங்களுக்கு கர்த்தர் கிருபை அருள்வீராக. ஆண்டவர் சொல்லாரு, சாமான் பையை உடையவன் சாமான் பையை எடுத்துக்கொள்ள கடவன், பணப்பையை உடையவன் பணப்பையை எடுத்துக்கொள்ள கடவன். அவனுக்கு பட்டயம் வேணும்னா அவனுடைய வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்கிக் கொள்ளணும். இங்க சாமான் பை இருக்குது, பணப்பை கையில் இருக்குது, அதில் நீ கை வச்சிடக்கூடாது. பணப்பையிலையும் கை வச்சிடக்கூடாது, சாமான் பையிலையும் கை வச்சிடக்கூடாது. உனக்கு 11 பேர் இருக்கிறீங்க, 11 பேருக்கு பட்டை இல்லையா? பட்டை இல்லாதவன் உன்னுடைய வஸ்திரத்தை விற்று, அந்த வஸ்திரம் ஒவ்வொருவரையும் யாருங்கிறத பழைய ஏற்பாட்டில் ஐடென்டிஃபை பண்ணும். மகாபிரதான ஆசாரியனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது, இயேசுநாதருக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது. ஏன்னா இயேசுநாதர் வஸ்திரம் அவர் பிறந்தது முதலாய் யாராலும் நெய்யப்படாத ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது என்றால் ஐடென்டிட்டி, அடையாளம். நம்ம வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவுக்கு முன்னுங்கிற ஒரு அடையாளம் இருக்கும், கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிற ஒரு அடையாளம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், அந்த அடையாளத்தை நீ விட்டுட்டு நான் சொல்ற பட்டயத்தை நீ வாங்கணும். அந்த அடையாளம் மாறணும், அந்த பழைய அடையாளம் மாறணும். அந்த அடையாளம், அதை தாண்டவர் சொல்லாரு, அந்த வஸ்திரத்தை நீ விட்டுட்டு, அப்படின்னா கிரயம் செலுத்தக்கூடிய அனுபவம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லாரு, ஆதியாகமம் 17:1-5 வரை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லார், நீ எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லி அவன் ஆம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தவன தான் ஆண்டவர் சொல்லாரு, நீ இனிமே அபிராமா இருக்காம உன்னை ஆபிரகாம்னு பெயர் போடுகிறேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். 99ஆம் வயசுல ஆண்டவர் சொல்லார், 25 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தர் அவன் வாழ்க்கையை பார்க்கிறாரு. அவன் சிலதை தொலைக்காமலே ஆண்டவரோடு கூட பின்னாடி வருகிறான், அவன் தொலைக்காமலே பின்னாடி வருகிறான். 25 வருஷங்கள் அவனுக்கு வீணாய் போயிடுச்சு. 25 ஆண்டு முடிவில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, இனி இப்படியே இவனை விட்டோம்னா சரியாகாது. அவனை பார்த்து நேரடியாக கர்த்தர் அவனை பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, விரக்தியோடு கூட நின்றதான அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னாடி நீ உத்தமனாயிரு, நடந்து உத்தமனாயிரு. வருகிற சாராயை பார்த்து சொல்கிறார், நீ சாராள் எனப்படுவார். வருகிற உற்பத்தி காலத்தில் நீ ஒரு குமாரனை நீ கைகளில் ஏந்தி கொண்டிருப்பாய். அவனுடைய அடையாளம் மாறல. அந்த ஊர் என்கிற கல்யதைய பட்டணத்தில் இருந்ததான அந்த கலாச்சார முறைமைகள் அவனுக்குள்ளே அங்கே நடந்ததான அந்த குடும்ப வாழ்க்கையுடைய அந்த முறைமைகள் மாறவில்லை. கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து கர்த்தர் சொல்றாரு, நீயும் உனக்கும் சாராளுக்கும் நான் பிள்ளையை கொடுப்பேன் அப்படிங்கார். ஆனா இவன் ஆகாரம் கொடுத்தவன ஆகாரம் எடுத்துக்கிட்டான், கேத்துராளை பார்த்தவன கேத்துராளையும் எடுத்துக்கிட்டான். இவன் பக்கா கில்லாடியாத்தான் இருந்திருக்கிறான். கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருப்பார். இவன் பார்த்தான், இவன் எல்லாத்துக்கும் விசுவாசிகளின் தகப்பன் எல்லாரும் சொல்லதுனால அவன் அதில் பெருமையிலே வாழ்ந்திருப்பான் போல. ஆண்டவர் அவனை ஒரு இடத்துல பிடிச்சிட்டு சொல்லாரு, இவனுக்கு ரொம்ப ஆண்டவர் சொல்லாரு. ஒரு இடத்துல அவன் கேட்குறான், ஆண்டவர் இந்த எலியாசெல்லாம் இருக்கிறான், எலியாசெல்லாம் கிடையாதுப்பா, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீ எனக்கு முன்னாடி மற்றவங்கெல்லாம் பார்வையில் நீ நல்லவன் தான், மற்றவங்க பார்வையில் நீ பெஸ்டான ஆளு தான். உன் மனைவிக்கு நல்ல பெஸ்டான ஆளாத்தான் தெரியுத, ஆகாருக்கு பெஸ்டான ஆளாத்தான் தெரியுத, கேத்துராளுக்கு பெஸ்டான ஆளாத்தான் தெரியுத, இஸ்மவேலுக்கு நீ பெஸ்டான ஆளாத்தான் தெரியுத, உன்னை சுற்றி இருக்கிறதான எம்மோரியருக்கு நீ பெஸ்டான ஆளாத்தான் தெரியுத. நீ உத்தமனை போல தான் இருக்கிற, ஆனா உன்னுடைய உத்தம குணம் ஏன் உனக்கு தான் தெரியும். அதனால போனது என்னன்னா 25 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அவன் கிரயம் செலுத்த வேண்டியதாயிற்று. 25 ஆண்டுகள்
இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஐடென்டிட்டி, சிலர் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஐடென்டிட்டி மாறணும். இன்னைக்கும் உலகத்தை தொலைக்காம, காரியங்களை தொலைக்காம, நம்முடைய வாயின் வார்த்தைகள், செயல்முறைகள், சிந்தைகள், எண்ணங்கள், இந்த காரியத்தில் குடும்பத்துடைய வாழ்க்கை முறைகள் கிறிஸ்தவனுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை முறை இருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் பழைய காலங்களெல்லாம் தொலைக்கப்பட தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன? அவன் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டதை போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்று கண்டு மோசையை கொலை செய்ய வயதேடினான். தப்பியோடி மீதியான் தேசத்தில் இருக்கிற துறவண்டைக்கு போயிட்டான். 40 ஆண்டு, நமக்கு தெரியும், 40 ஆண்டு ஒரு ராஜகுமார வாழ்க்கை. நிறையா காரியங்களை கற்றுக்கொண்டான். அவன் பார்த்ததெல்லாம் என்னென்னா, தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கணும், எவனாவது ஒருத்தனை அடிச்சிட்டாமனா நியாயம் இருக்கணும், எவனாவது அடிச்சிட்டாம 2 பேரையும் கூப்பிடணும், நியாயம் இருக்கணும். இவன் எதைத்தான் முத நாள் பார்த்தா எகிப்தியன் எபிரேயன் அடித்தவொன்னே அடித்து கொண்டு போட்டான். ஆனால் இவனை அவர்கள் எபிரேயனாக தான் பார்த்தாங்க, எகிப்தியனை பார்த்தாங்க. 2ஆவது நாள் வந்துட்டு 2 சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில், நீங்கள் சகோதரர்கள் தோழர்கள், நீங்கள் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உடனே நேற்று மாதிரி எங்களை கொல்லதுக்கு நீ வரையா? 40 ஆண்டுகள் அவன் உள்ளே இருந்து அவன் வெளியிலே வந்தாலும் அவனுக்குள்ள சில அடையாளங்கள் மாறாதபடியினாலே அவன் 40 ஆண்டுகள் அவன் கிரயம் செலுத்த வேண்டியதாயிற்று. அதிகார தோரணைகளை பேசினவன், அப்பொழுது நியாயம் தீர்க்கக்கூடியவனாய் பேசினவன், கர்த்தருக்கு முன்னாடி நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பேசவெல்லாம் தெரியாது, எவனாவது ஒருத்தன் அனுப்பும். அந்த அளவுக்கு கர்த்தர் அங்கே நியாயம் தீர்க்கக்கூடியதான கோலை உடையவனை கர்த்தர் மேய்ப்பனுடைய கோலை கொடுத்து 40 வருஷமாய் கர்த்தர் அவனை பழக்க வைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சில அடையாளங்கள் மாற ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய வஸ்திரங்கள் விற்கப்பட்டு தேவன் வைத்திருக்கிற அந்த அடையாளங்களை வாங்குகிற, அந்த கிருபைகளை வாங்குகிற, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. 3வது நபர் பவுல் சொல்கிறார், பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 10-14 வருட வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்ல, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன். அனனியாகிட்ட போகிறான், 9ஆம் அதிகாரத்தில் கண்ணு தெரியாது, போன உடனே கத்து சொல்லி அனுப்புன உடனே அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் போய் பயங்கர அற்புதங்களையும் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சா இவர்கள் சகோதரர்களே இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளன உடனே இவனை கொலை செய்ய வகை தேடின உடனே இவன் கூடையில் வைத்து இறக்கப்பட்டு அவன் உடனே போனது அராபி வனாந்தரத்தில். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் அராபி வனாந்தரத்தில் 3 வருஷங்கள் தேவனுடைய பாதத்தில் நான் இருந்தோம்னு சொல்லுகிறான். அவருடைய அடையாளங்கள் மாற்றப்பட வேண்டியிருந்தது. அவன் அந்த அதிகாரத்தில் பிலிப்பியரை எழுதும்பொழுது சொல்லுகிறான், நான் அந்த அடையாளத்தோட போன உடனே என்னை ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவையெல்லாம் என்னுடைய அடையாளமாய் இருந்தது. நான் எபிரேயன், நான் பரிசேயன், நான் கமாலியலின் பாதத்திலே நான் கற்றுக்கொண்டவன், நான் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். இன்னும் சில அடையாளம் இருக்குது, அப்படியே வர்றோம். என்ன அடையாளம்னா, இவன் எல்லா கல்விகளையும் கற்று தேறினதான ஒரு தத்துவ ஞானி, பிஹெச்டி பெற்றவன். அலெக்சாண்ட்ரியாவில் இருந்ததான யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பெற்றவன், 6 பாஷைகளை கற்றுக்கொண்டவன். அந்த அடையாளத்தோடு வந்த உடனே அவனுக்கு வேலை ஆகலை. நேராக அராபி வனாந்தரத்தில், ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை வெளிப்பட வேண்டும், இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தர வேண்டும்.
கலாத்தியத்தில் அவன் அந்த அனுபவத்துக்குள்ளே தான் வந்தவுடனே தான் பேதுரு அப்போஸ்தலன் வருகிறார். பேதுரு அப்போஸ்தலன் வந்த உடனே அவர் பேதுரு அப்போஸ்தலனை முகமுகமாய் அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஆமே. ஏன்னா இன்னையும் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளுக்காக தேவனை துதிக்கிறேன், அது தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவன் அந்த இடத்துல ஒரு மெச்சூரிட்டி ஆகாத ஒரு ஊழியனாய் அவன் இருக்கிறான். ஆனால் பேதுருவோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஊழியனாய் அவனை குறித்து அவன் வேதத்தில் அவன் எழுதி வைக்கிறான். சொல்ல எல்லாத்தையும் எதெல்லாம் ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு இவரை சொல்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ எல்லாம் என்னுடைய ஐடென்டிட்டியெல்லாம் திறந்துட்டு ஆண்டவர் எனக்கு நியமித்த பாதையிலே அந்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். இன்னைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, என்னை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று இருக்கிற சிலை அடையாளங்களை நீங்கள் விட்டு விட்டு தேவனுடைய அடையாளங்களை நீங்கள் தரித்து கொண்டு நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் இயேசு வெளிப்படுவதற்காக லக்கை நோக்கி தொடர்கிற கிருபைகளை கர்த்தர் இந்த வாச நாளிலே ஆண்டவர் தருவாராக. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பேதுருவை கொஞ்சம் சரியாக்க வேண்டியிருந்த தேவனுக்கு. நமக்கு தெரியும் 21ஆம் அதிகாரம் யோவான், நான் வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு 6 பேரையும் கூப்பிட்டுட்டு 7வது நபராக இவன் மீன் பிடிக்க ஓடிட்டான். வசனம் சொல்லுங்க. அந்த கீழே நம்ம அப்படியே வாட்சி வந்தோம்னா இது 3வது தரிசனம். முதல்ல கர்த்தர் சீசர்களை வந்து தரிசனமானார். 2வது எல்லாரும் இருக்கும் பொழுது சொல்றாங்க தோமா மாத்திரவல்ல. 2வது தோமா வந்தவனே தம்ம கையெல்லாம் விட்டு பார்க்குற அவர் தான் இயேசு, நான் அந்த உயிர் திறந்துட்டப்பா, முன்னாடி சொன்ன காரியத்தெல்லாம் நிறைவேற்றணும் சொல்ல அவர் அங்கங்கே அவர் அது தரிசனமாவது கொஞ்சம் பிந்தினப்படியினாலே இவன் கோவிச்சுட்டு படகு இருந்துச்சு சரிதான், படகு இருந்தது சரிதான், இவன் கையில் வலையை இவன் விடவே கிடையாது. ஏன்னா வலையை எடுத்து டக்குன்னு போய் மீன் பிடிக்க முடியாது. வலையை எடுத்துட்டு போயிட்டு கடல்ல போடுற வலையை டக்குன்னு எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா வலை ஒவ்வொரு நாளும் பழுது சரியாக்கப்பட வேண்டும், போடுவதற்கு ஏதுவாக இருக்கணும். அப்படின்னா இயேசுநாதர் மரித்த அன்னைக்கே அவன் பிளான் பண்ணிட்டான், வலையை ஒவ்வொரு நாளும் பார்த்துருப்பான், இதை சரியாக்கிட்டே இருப்பான். ஆமே, இதை சரியாக்கிட்டே இருந்திருப்பான். ஆண்டவர் ஒருவேளை நம்மளை பார்க்க திரும்ப வரலனா நமக்கு ஒரு வேலை நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் ஒரு இடத்துல அழைப்பு குறித்து அப்படியே பேசிட்டு வரும்பொழுது சொல்றாரு, கலப்பையில கை பிடித்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரனால். ஆமே, இவன் பின்னாடி போய் வலையெல்லாம் போட்டவன ஆண்டவர் எல்லாத்துக்கும் தைரியமா பேசினவன். ஆண்டவரே நான் சாவாண்டவரே, உமக்காக நான் சாவாண்டவரே, நீதான் தேவனுடைய குமாரன். ஒரு இடத்துல அந்த வசனமெல்லாம் சொல்லிட்டு சொல்லாரு, நான் மறிக்கணும்ப்பா, மறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். உன்னை ஆண்டவரை தனியாக படியே பையா கூட்டிகிட்டு போய் ஆண்டவரை இதெல்லாம் சம்பவிக்க கூடாது கேட்டிங்களா? ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஒருத்தன் கொல்ல வந்தாமன்னு நான் அவனை கொன்னுருவேன். இப்படி தைரியமான ஆளை ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 15-18 வரைக்கும் ஆண்டவர் கேட்குறாரு, என்னை நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா? இப்படி கேட்பாருன்னா அவன் நினச்சி கூட பார்க்கல. அவன் நினைச்சு கூட இதுவரைக்கும் கேட்காத ஒரு கேள்வியை கேட்கிறா. 3.5 ஆண்டுகள் பின்பாக நடந்து அவருடைய மரணத்தை பார்த்தவனை, அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தவனை பார்த்த ஆண்டவர் கேட்கிறா, நீ என்னிடத்துல நீ அன்பா இருக்கிறாயா? இன்னைக்கும் விசுவாச வாழ்க்கையில வந்த நாள்ல இருந்த அதே அன்பு கர்த்தரிடத்துல எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இருக்குது? அதே அன்பு, அதே சிநேகம், அதே அன்பு அன்னைக்கு இருந்ததான அந்த வைராக்கியம், அன்னைக்கு இருந்ததான அந்த ஊழிய அனுபவங்கள், அன்னைக்கு கர்த்தருக்காக இருந்ததான அந்த வைராக்கியத்தின் அனுபவங்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆண்டவர் அவனை பார்த்துக்கிறா, நீ அன்பாய் இருக்கிறாயா? சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறவனே உமக்கு அம்மே என்ன சொல்லியிருக்க? ஆண்டவரே நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு போல்டா சொல்லாம அது உமக்கு என்ன செய்யும்? உமக்கு தெரியுமில்ல ஆண்டவரே ஏன் அன்பை பத்தி. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவரே ஏன் நான் உண்மை மேல வச்சிருக்கிற அன்பை பத்தி நீ இது என்னை திரும்ப திரும்ப பாடுபடுத்திக்கிட்டே
ஏன்னால நான் இப்படித்தான் இருப்போம்னு உமக்கு நல்லா இருப்பேன், திரும்ப விழுவேன், நல்லா இருப்பேன், திரும்ப விழுவேன், உமக்கு நல்லா தெரியுமில்ல ஆண்டவரே. திரும்ப திரும்ப என்னகிட்டயே வந்துட்டு இதை செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், இப்படி செய்யணும், சபையில் இதை கவனிக்கணும், சபையில் அந்த காரியத்தை கவனிக்கணும்னு நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னா உமக்கு தெரியும் என்னை பற்றி நல்லா. அப்படி தெரிகிற ஆட்களை பார்த்து தான் திரும்பவும் கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்துல நீ அன்பாக இருக்கிறாயா? சொல்ல, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். மூன்றாவது, ஆண்டவர் அவன் பாணிக்க வருகிறா, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ அழுதுட்டான். இதுவரைக்கும் ஒரு இழகாத ஒரு இருதயம், அவரையே மறுதளிக்கத்தக்கதாக கடின இருதயத்தோடு கூட பாறாங்கல்லை போல இருந்த இருதயம் இப்பொழுது உடைந்து நொறுங்க தொடங்கினது. அவனுடைய ஐடென்டிட்டி மாறினது, அவனுடைய அடையாளம் மாறினது. பேதுரு கல் என்கிற அந்த அடையாளம் மாறி, ஆண்டவரே நான் உமக்காக எவைகளையும் செய்வதற்கு என்னை முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை உருவாக்குகிற இடத்துக்குள்ளே அவனை அர்ப்பணித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே உங்களை முழுவதும் விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால், உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சிலரோடு கூட திட்டமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். திரும்பவும் உங்களை சரியாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் வணைந்தெடுக்கக்கூடிய தேவன் அவராயிருக்கிறார். பின்னிட்டு பாராதே. வைத்த கலப்பையிலே திரும்பவும் கைகளை வை. கர்த்தர் உன் மூலமாய் அநேக தேசங்களிலே ஆசீர்வாதங்களை பொழிந்தல்ல. கர்த்தர் அவர் எதிர்பார்ப்போடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அநேக குடும்பங்கள் ஆறுதல் அடைய, இதுவரைக்கும் நடக்காத ஊழியங்களிலே நடக்கக்கூடியதான மகிமையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய கர்த்தர் உன்னைத்தான் தேடுகிறார். உன்னை வணைந்தெடுப்பதற்கு, உன் இருதயத்தை சீராக்குவதற்கு கர்த்தருடைய இருதயத்தோடு கூட உன்னை அர்ப்பணிப்பாயானால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். உன்னை மறுரூபமாக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னோடு கூட திட்டமாய் கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு கூட திட்டமாய் கர்த்தர் பேசுகிறார். வணைந்தெடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். சரியாக்க ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வரை நமக்கு தெரியும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. அவர் குமாரனாய் இருந்தும், அவர் பிதாவுக்கு தற்சொருபியா இருந்தும், அவருக்கு ஈக்குவலா இருந்தும், அவர் தம்மைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தனை தாழ்த்தி அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே ஆண்டவர் வானத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் முழங்காலும் முடங்குகிற நாமத்தையும், எல்லாரும் அறிக்கை பண்ணுகிற இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற நாமத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அதை எழுதினவன் தான் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் இதெல்லாம் வச்சு நான் செஞ்சிருவேன், இதெல்லாம் எனக்கு போதுமானதா மாறும்னு சொன்னேன். அவர் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினவன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். மத்தேயு 10:37-39 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விட சொல்லுகிறா, என்னை விட மனைவியாவது, சகோதரனாவது, மகனையாவது, மகளையாவது, வேறு எந்த ஒன்றையாவது நேசித்தால் எனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை, எனக்கு பாத்திரவான்கள் இல்லை. ஒருவன் தன்னைத்தான் விழுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி பிறக்கிறவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபமாய் எடுத்துக்கொள்வான். தன் ஜீவனை, அதுதான் முக்கியம், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த காரியங்களெல்லாம் முக்கியம் என்று சொல்லுகிறவன் நித்திய ஜீவனை இழந்து போவான். இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மகா பிரதான அந்த லக்கு, அந்த கோல் ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை கொடுத்து நீ அஜாக்கிரதையாக இருக்கிறாய், மறுபடியும் அதில் உன்னுடைய கைகளை வை, நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். நன்றாக செய்து கொண்டிருந்தாய்,
சிறப்பாய் செய்து கொண்டிருந்தாய். உனக்குண்டான எல்லா திறமைகளையும் வெளிப்படுத்தி செய்து கொண்டிருந்தாய். மற்றவர்கள் ஆச்சரியப்பட தக்க வகையிலே நீ செய்து கொண்டிருந்தாய். காலங்கள் ஓடின பொழுதிலோ அது பொருட்டல்ல என்று சொல்லி நீ விட்டு விட்டாய். அந்த இடம் வறுமையா இருக்கிறது, நீ திரும்பி வா என்று கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் மேலே இருந்த அந்த அன்பை விட எனக்கு சிலவைகளில் மேலே உனக்கு அன்பு பெருகிவிட்டது, சிலவைகளின் மேலே பற்றுதல் பெருகிவிட்டது. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை விட சிறந்த நேரங்களை நீ சிலவைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய். நீ திரும்பி வா, உன் வஸ்திரம் விற்கப்படுவதாக. வாங்கக்கூடியவர்களை வாங்கும்படிக்கு கிரயம் செலுத்த கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கிருபை செய்வாராக. எபேசியர் 4 22 முதல் 24 வரை வசனம் சொல்லுகிறது. பழைய மனுஷன், புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் பலப்படட்டும். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்த்து, எந்த பட்டயத்தை உடையவர்களாய் நாம் வாழுகிறோம்? ஆண்டவர் சொன்ன பட்டயத்தை நம்முடைய கரங்களிலே உடையவர்களாய் நாம் வாழுகிறோமா? நம் வாயில் இருந்து பிறக்கிற வார்த்தைகள் ஆறுதல் உண்டாக்கக்கூடியதும் சமாதானம் உண்டாக்கக்கூடியதும் பிரிந்தவைகளை இணைக்கக்கூடியவைகளும் உயிரை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்பட நம்முடைய வார்த்தைகள் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில குழப்பங்களை உண்டாக்கி இருக்கிறது. அப்படி உண்டாக்கி இருக்குமானால் ஆண்டவரே, இதோ நான் திரும்பி வருகிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள் நலமானவைகளை, கர்த்தருக்கு பிரயோஜனமானவைகளை, ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தைகளாய் என் வாயிலிருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அவனை சரியாக்க வேண்டியதாயிருந்தது. அவனுடைய உள்ளத்தை கர்த்தர் கரைத்து எடுத்தார். நீ கலப்பையிலே கை வைத்தவன், நீ கலப்பையிலே கை வைத்தவன், நீ கலப்பையிலே கை வைத்தவன். இது பின்னிட்டு பார்க்கிற காலம் அல்ல. காலம் கொஞ்சம், ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், செய்ய வேண்டிய ஊழியம் பெரிது. உன்னை ஒப்புக்கொடு, நான் உன் கர்த்தர். நீ அறியாத எல்லைகளிலே உன்னை நிறுத்தி மகத்துவமும் மகிமையும் விளங்கக்கூடிய காரியத்தை நான் நிறைவேற்றுகிற தேவன். திருச்சபை நடுவில் நீ செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அப்படியே இருக்கிறது. உன் அடையாளத்தை விடு. சிலர் உன்னை தன்னுடைய பேச்சின் பெருமையினாலே, உன்னை உயர்த்தினபடியினாலே விழுந்து கிடப்பாயனால் அதுவல்ல உன்னுடைய உண்மையான வாழ்க்கை. கர்த்தர் உன்னை குறித்து சொல்லட்டும். உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் முத்தமும் உள்ள தேவ பிள்ளையே, நான் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவ மனுஷனே, தேவ மனுஷியே என்கிற அந்த சத்தத்தை கேட்கிற இடத்துல ஓடுவதற்கு தேவன் அந்த காலை நேரத்தில் கிருபை அள்ளுவாராக. ஹல்லேலூயா. ஓ ராகஷதா ராபலாபா, ஓ ரபலதா ரபலபா ரபா, ஓட ரபலபா ரபலபா. பிறர் மூலமாய் காயப்பட்டிருந்தால் அன்பு சகோதரியே, உன் காயத்தை கர்த்தர் இன்றைக்கு குணமாக்குகிறார். எவ்வளவு நான் அவர்களை நேசித்தேன், இப்படி செய்வார்கள் என்று சொல்லி நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. வேதனையோடு கூட இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நான் உன் காயத்தை ஆற பண்ணுவேன், அந்த வடுக்கள் தெரியாத அளவிற்கு நான் ஆற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, காயத்தோடு உட்கார்ந்திருந்தீர்களானால் கர்த்தர் இந்த கால நேரத்தில் நல்ல சமாரியனாய் வந்து
திராட்சரசம் கொடுத்து எண்ணெயை வார்த்து உங்கள் காயங்களை கட்டி நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே மறுபடியும் நிலைப்படுத்தும்படியாய் ஆவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓரா லாதா ராபா லாபா ராபா லாபா. உன்னை சிறந்தவனாய் மாற்ற, உங்களை மேன்மையுள்ளவர்களாய் மாற்ற ஆவியானவர் புடமிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலை நேரம். தாரா கஷ் கத்தாரா ஹவுடா ராத்தாரா பாலா தாரா ராரா ஓ ராபா லாபா ராபா லாபா. கத்தரனோடு கூட கத்தர் இடைப்பட்டு இருக்கிறார் என்று சொல்வீர்கள் என்றால், நீங்கள் எழும்பி நிற்பீர்கள் என்றால், அன்பு ஊழியர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.